செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ பெற்ற பிள்ளையுடைய ஆயுள் அதிகப்படுத்தி கொடுக்க இந்த அப்பன் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். அப்பன் இப்பொழுது என்ன சொல்கின்றார்? அப்படியானால் என் பிள்ளை ஆயுள் குறைவாக இருக்கிறதா என்று கேட்கின்றாய். என் குழந்தையே, எல்லோருக்குமே தன் பிள்ளை 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கும் அல்லவா? அந்த ஆசை உனக்கு இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் சில நாட்களாக உண்மை வெளிச்சத்திற்கு வரவேண்டிய நேரம் இது. யார் யாருக்கு விதி என்னவாக இருக்கும் என்று யாராலும் இங்கு சொல்லிவிட முடியாது. அதனால் என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலையில் எந்த விஷயம் நம்மை பாதித்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டும் வந்திருவிட வேண்டும் அல்லவா? அதனால்தான் இப்பொழுது மீண்டு வந்து விடுக்க வேண்டும் அல்லவா? ஆனால் உன் அப்பன் இப்பொழுது இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் குழந்தையே, எந்த ஒரு பிள்ளைக்குமே நீ ஜாதகத்தை எடுத்து பார்த்ததாயினால் ஆரம்பத்தில் சில காலம் வரையிலும் அவர்கள் ஏதாவது ஒரு கண்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த திசை நடக்கிறது, கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஏதாவது ஒரு கட்டத்தில் அப்படி ஒரு நிலை உன் பிள்ளைக்கு நிச்சயமாக உண்டு. நீ என்ன செய்வாய் தெரியுமா? எப்பொழுதுமே இது போன்று நீ முடியும். இந்த திசை இவர்களுக்கு எப்படி முடியும்? நல்ல நேரம் ஆரம்பிக்கும் என்று சொல்லி அதை என் பிள்ளை நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாய். 7 வயது முதல் என்று சொன்னால் 7 வயது பிறந்த நாள் சந்தோஷமாகி விடுமா? அது வரையிலும் உன் வாழ்க்கை நீ பொத்தி பொத்தி பார்த்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் குழந்தையே, அப்படித்தான் உன் பிள்ளைக்கு சில திசைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இந்த நொடி தெய்வத்தின் ஆசிகளை பெற்று அவர்கள் ஆயுள் அதிகரித்து விட்டது என்றால் அதற்கு பிறகு எதற்கும் நீ கலங்க வேண்டிய நிலை வராது. எப்பேற்பட்ட திசையும் தெய்வத்தின் ஆசீர்வாதம் மாற்றிவிடும். உன் பிள்ளைக்கு நான் நீண்ட ஆயுளை கொடுக்கின்றேன் என்கின்ற எண்ணம் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது. எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டிய நிலை உனக்கு இருக்காது. எல்லாம் விஷயங்களையும் உன்னை சந்தோஷப்படுத்தும் விதமாக உன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும். வேறு எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் அல்லவா? உன் எதிர்காலத்தை, உன் பிள்ளைகளை எதிர்காலத்தை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிருக்கலாம். எதுவும் ஆபத்து வராமல் அப்படியே இருக்கும். இப்படி இருக்கும் இவர்கள் எத்தனை காலம் இருப்பார்கள் என்பதை போன்ற சிந்தனை எதுவுமே உனக்குள் வந்து விடாது. இப்படி வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. உன் அப்பன் சொல்வது உனக்கு புரிந்திருக்கின்றதா? உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அப்பன் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கை மாறியது என்பதை முதலில் நீ நம்ப தொடங்கு. இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையுமே இது போன்ற உன் வாழ்க்கையில் நீ தயாராக இருக்கின்ற போது அதிகமாக யோசிக்கின்றாய். யாரேனும் வாழ்க்கை என்று நினைக்கின்றாயா? அவர்களுக்கு உனக்கும் இடையில் பந்தம் இன்னும் அதிகப்படுத்தும். இதை ஆண்டு காலம் ஒரு 70 ஆண்டு காலம் என்று இருப்பதை 100 ஆண்டு காலமாக இந்த அப்பன் மாற்றி கொடுத்து விடுவேன் என்பது உண்மை. இந்த நேரம், இந்த சூழ்நிலை உனக்கு என்னவாக இருந்தது என்று சொல்லி நீ வருத்தப்படாதே. இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து
உன்னால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டுவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வருகின்ற பொழுது எல்லாம் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லி இருக்கின்றேன். என்னுடைய தலை கண்டு என் பிள்ளை பயந்து செல்லாமல், அது அந்த குழந்தைதான் கஷ்டம், அதற்கு தான் நஷ்டம் கூட. ஏனென்றால் அப்பன் உணர்த்துவது நிச்சயமாக எப்பொழுதும் அப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை, என்ன விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பது உண்மைதானே என் செல்லமே. நமக்கு என்ன தயாராக போகிறது யோசித்து நீ அதனை முயற்சி செய்ய வேண்டும். இறங்குவதற்கும் இப்பொழுது உணர்த்துவதற்கும் இந்த வாழ்க்கை உனக்காக இப்பொழுது உன்னோடு இருக்கின்றது. எல்லாம் நீ கண்டு உனக்கான வாழ்க்கையை நீதான் உணர்த்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயமும் என்னவென்று நீ எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அதுவே போதும். எப்பொழுதும் உனக்கான வாழ்க்கையினை நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைத்து பார்த்துவிட முடியாத அளவிற்கு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சட்டென்று ஒரு நொடியில் கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏதாவது உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய கடினத்தை கொடுத்து விட்டதாக சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும். இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நிச்சயமாக மிகுந்த சந்தோஷத்தை ஒரு சேர கொடுக்கும் என்பது உன் வாழ்க்கையில் வெற்றியை முன் கொண்டு வந்து நிறுத்தும். உன் பிள்ளையுடைய ஆயுள் அதிகரிக்கும், அவர்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருப்பதை உனக்கு என்னவென்று சொல்லி உணர்த்து கொடுப்பது என்பதை நீ மறந்து விடாதே. இப்பொழுது நான் உனக்கு என்னவெல்லாம் சொல்லி தருகின்றேனோ, நான் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எல்லாம் உன்னுடன் என்றும் நான் நிறைவேற்றி தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உன்னுடைய சுற்றி நடப்பது எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக சரியானபடி புரிந்து கொள்ள முடியும். எதிர்வரக்கூடிய நேரங்கள், இனி வரக்கூடிய நாட்களையும் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவென்று நிச்சயமாக உணர்த்தி கொடுத்து விடும். என் குழந்தையே, நீ பெற்ற பிள்ளையின் ஆயுளை அப்பன் இப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னால் அதிகரித்து விடுமா என்று நீ கேட்கின்றாய் அல்லவா? இதுவெல்லாம் என்ன விஷயம்? இதுவெல்லாம் எப்படி நம் வாழ்க்கையில் நடக்கும் என்று என் குழந்தை நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன் அப்பன் இன்று உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று ஒன்று இருக்கிறது தெரியுமா என் குழந்தையே? ஒருவருக்கு தன்னுடைய மனநிலையை, தன்னுடைய உடல்நிலையும் சரியாக இருந்துவிட்டாலே அவர்களின் ஆயுள் எப்பொழுதும் கெட்டதுதான் அல்ல. மனநிலை பாதிக்கும்படி ஒரு விஷயம் நடந்துவிட்டால், அவர்களின் மனதிற்கு தேவைகளை கொடுக்கும்படி ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அவர்கள் சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும். சந்தோஷமே இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் உருவாக்கிவிடும். அப்பேற்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்துட்டு இவ்விடா படிக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான பெரு மகிழ்ச்சியை தர வேண்டி வருகின்றது. இந்த நேரம் நீ பெற்ற குழந்தைகளுடைய இந்த மனநிலையை எப்பொழுதுமே நீதான் சரியாக பெற்று கொண்டு இருக்க வேண்டும். நீ நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எதற்கும் இந்த அப்பன் சொல்கின்ற விஷயங்களை துணை இருக்கட்டும் என்பது எப்பொழுதும் நான் உனக்காக வருகிறேன் என்பதனை, இந்த வாழ்க்கையில் நான் உன்னோடுதான் பயணிக்கின்றேன் என்பதை உன்னால் புரிந்திருக்க முடியும். நான் உன் வாழ்க்கையில் கைவிட்டு விடுவேனா என்ன?
என் குழந்தையே, அப்பன் என்றும் உன்னுடைய ஆயுளை சேர்த்து என் பிள்ளை கேட்கின்றாய். என் பிள்ளையே, எத்தனை பேர் ஒரு சிறு உடல் நலம் சரியில்லை என்றவுடன் பதறி என் குழந்தை இப்பொழுது இருக்கும் பொழுது நீ பயம் எதற்கு? நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா என் குழந்தையே? என்றும் பக்கத்தை ஒருவர் சில நாட்களுக்கு முன்பாக இருந்தார்கள். அவர் மிகுதியான வேதனையை கொண்டு இருந்தார்கள். தன்னுடைய குழந்தைக்கு நினைத்து மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அதற்கு என்ன காரணம் என்று நான் கேட்கும் பொழுது, அதுதான் அவர்களுடைய பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. தன் குழந்தை பார்த்து பார்த்து இவர்களுக்கு அதிகமான வேதனையை அவர்கள் எடுத்து கொண்டார்கள். வாய் திறந்து கதறி அழத் தொடங்கிவிட்டால் இந்த அப்பன் கண்களில் கலங்கிவிட்டது என்று பார்த்து கொண்டு அவர் அழுது சத்தம் இருந்தது. ஆனால் அது சாதாரணமான ஒரு காய்ச்சல்தான். இருந்தாலும் ஒரு தாயின் உள்ளம் பதைத்து விட்டதல்லவா? தன் குழந்தை சுருண்டு கிடப்பதை அவளால் பார்க்க முடியவில்லை. உடனே இந்த அப்பன் என்ன செய்தேன் தெரியுமா? முதலில் அவளுக்கு மன வலிமையை கொடுத்து நீ வலிமையோடு இருந்தால் மட்டும்தான் உன்னோடு பிள்ளை உடல்நிலை சரியாகும். நாம் எப்பொழுதும் ஏற்கனவே ஒருவர் முடியாத கட்டத்தில் இருக்கும் பொழுது அவரின் முன்னில் பல கிணத்தை வெளிப்படுத்துகின்றோம். அப்பொழுது அவரின் இன்னும் இதைவிட அதிகமாக பலவீனமாகி விடுவார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே. எப்பொழுதும் முடியாது ஒருவரின் முன்னிலையை நாம் தைரியமாக இருந்தால்தான் அவர்கள் தைரியமாக இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம் இந்த சூழ்நிலை எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சந்தோஷம் நிறைந்து இப்பொழுது இருக்கின்றாய். உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை எல்லாம் நீ தொலைத்துவிட்டு நிற்காமல் உனக்கு இப்பொழுது எப்பொழுதும் என்ன நடந்தாலும் அதை சிறு புன்னகையோடு எதிர்கொண்டு நீ மட்டும் இதனை சரியாக செய்து கொண்டிருந்து விட்டாயானால் உன்னை சார்ந்த உன் குழந்தைகள் மனதில் எந்த ஒரு விஷயத்திற்கும் தைரியம் தனக்குள் வளர்த்தி கொள்வார்கள். என்ன நடந்தாலும் சரி, தைரியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். எந்த விஷயம் நடந்தாலும் வாழ்க்கையில் நடந்திட்டாலும் நாம் நிச்சயமாக இதையெல்லாம் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். உன்னை அவர்கள் உதாரணமாக எடுத்து கொள்ள வேண்டுமே தவிர எப்பொழுதும் முன்னை இவர்கள் போல இருக்கக்கூடாது என்று. இப்படி இருந்தோமானால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களிலிருந்தும் விடுமோ என்று நினைத்து விடுவார்கள். இது போன்ற எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில்தான் இந்த வாழ்க்கை உனக்காக ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும். நாளை அவர்களுக்கே ஏதேனும் உடல்நிலை சரியில்லாமல் போனால் கூட தன் மன வலிமை அதிலிருந்து அவர்களுக்கு மீண்டு வந்து விடுவார்கள். அப்பன் ஆபாச குணமாக பேசுகிறார் என்று நினைத்து என் பிள்ளை இங்கு 1000 வாழ்க்கை யதார்த்தம் என்னவென்று அதை மட்டும்தான் நீ சொல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த அப்பன் உன்னுடன் முன் நின்று உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒருவர் அபசகுனமாக பேசுகிறார்கள் என்பதை நீ நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் நாம் கண்டு கொண்டால் மட்டும்தானே அது நமக்கு புரியும். உன்னால் முன் இன்று உனக்கு எதை கொடுத்திட்டாலும் இந்த அப்பன் எதை சொன்னாலுமே அதில் 1000 அர்த்தங்கள் உண்டு அல்லவா? நம் வாழ்க்கையில் இதையெல்லாம் நினைக்கவில்லையே, கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்படு என் குழந்தையே. எப்பொழுதும் இப்படி தன் ஆயுள்களை தன் பிள்ளைக்கு கொடுக்க சொல்லி கேட்கின்ற பெற்றோர்கள்
ஒரு பெரும் புறம் எனக்கு என் பிள்ளை ஒரு குழந்தை கொடுத்தாய் என்று கேட்கின்றாய். இன்னொரு புறம் அங்கே குழந்தை இல்லாமல் தவமிருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களோ இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை பற்றி இப்பொழுது யோசிக்காமல் தன்னை சார்ந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் எல்லா விஷயங்களையும் எதையும் புரிந்து கொள்ளாமல் தன்னிடத்தில் இருப்பதனால்தான் அவருடைய அருமை தெரியாமல் அதனை வேண்டாம் என்று நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, இதுவெல்லாம் உனக்கு புரிதல் இருக்கட்டும். அப்பன் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதில் இருக்கட்டும். உன்னை சுற்றி வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு நான் உன் முன்னால் நிறுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கும் சரி, நீ குழந்தை சரி, எப்பொழுதும் நடப்பது அத்தனை நன்மைக்கும் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும். உன் குழந்தை நான் எப்பொழுதும் துணையாக இருக்கின்றேன். அதனை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் அப்பன் காப்பாற்றுவேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் அதுவே போதும். வேறு எதற்காகவும் நீ வருத்தி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.